முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஐரோப்பிய தலைவர்களை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்யாவின் அண்டை நாடான யுக்ரைனின் ஆட்சிக்கு வந்த ஜெலன்ஸ்கி யுக்ரைனை நேட்டோவில் இணைக்க முயன்றார். ஆனால் இதனை பார்த்த ரஷ்ய அதிபர் புதின் யுக்ரைன் மீது படையெடுத்தார். இதனைத் தொடர்ந்து யுக்ரைனுக்கு ஆதரவாக வந்த நேட்டோவில் உறுப்பினராக உள்ள அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு ஏராளமான ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே ஐரோப்பிய நாடுகள் போதுமான அளவு உதவி செய்யவில்லை என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இதனிடையே டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுவதாக கூறிய விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்குக்கு ஆதரவு அளித்தன. ஆனால் 60க்கும் குறைவான வீரர்களை மட்டுமே டென்மார்க்குக்கு ஆதரவாக கிரீன்லாந்துக்கு அனுப்பி வைத்தன. இதனிடையே சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஐரோப்பா ஒரு வலுவான அரசியல் சக்தியாக செயல்படுவதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் முடிவுகளுக்காக காத்திருக்கும் ஒரு பலவீனமான கூட்டமைப்பாக இருப்பதாக விமர்சித்தார். மேலும் வெனிசுலா அதிபர் மதுரோ மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. ஆனால் ஐரோப்பாவில் இவ்வளவு பெரிய போரை தொடங்கிய புதின் இன்னும் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு துணிச்சல் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். அதேபோல அமெரிக்காவால் ரஷ்யாவின் கள்ளசந்தை எண்ணெய் கப்பல்களை தடுக்க முடிகிறது. ஆனால் ஐரோப்பிய கடற்கரைகளில் அவை சுதந்திரமாக உலவுவதை ஐரோப்பாவால் தடுக்க முடியவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். யுக்ரைனுக்கு வழங்கி வரும் ஆயுத மற்றும் பொருளாதார உதவியை சில ஐரோப்பிய நாடுகள் குறைக்க முடிவு செய்துள்ளதாக வெளிவந்த தகவலே ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகள் மீது தனது விமர்சனத்தை முன்வைக்க முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது.